27 வயசு பொடியன், 25 வயசு பொடியன், 4 வயசு 5 வயசுக்குள்ள பசியால மெலிஞ்சி தோளும் எலும்பும் உண்டாகி முகமெல்லாம் ஒட்டி இந்த தாயுடைய கல்பு பத்துது, தகப்பண்ட கல்பு பத்துது. தின்ன கொடுக்கிறதுக்கு ஒரு மரத்துடைய இலவுடை யூதண்ட சதி. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல யூதர்களுடைய கெட்ட குணங்கள் 22 குணங்கள் அல்லாஹ் சொல்ற. முதலாவது குணம்தான் ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றான், யுமினூன பில் ஜிப்தி வத்தாஊத், அல்லாஹ்வோட சேர்த்து ஷைத்தான்களையும் கடவுள்களாக நம்புவார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வோடையே ஒழுக்கம் இல்லாமல் நடப்பார்கள். என்ன சொல்லுவானாம்? வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றான். நஊது பில்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கஞ்சன், அல்லாஹ் செலவழிக்க மாட்டான், இப்படி சொல்லக்கூடியவன் தான் யூதன். எங்களுக்கு தெரியாது அவனை பத்தி, அதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய விஷயத்துல விளையாடுவான். மூணாவது கெட்ட குணம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வேதத்தை இஞ்சில தௌராத்தை அவனுக்கு தேவை மாறி மாத்துவான். யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇ, நாலாவது கெட்ட குணம் சத்தியத்தை உண்மையை மறைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நல்ல குணத்தை கூட சொல்லல யூதர்கள். நாலாவது என்ன? சத்தியத்தை உண்மையை மறைப்பான். வதக்துமூனல் ஹக், அஞ்சாவது ரசூல்மார்களை பொய்ப்பிப்பார்கள். அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா இஸ்தக்பர்தும் ஃபஃபரீகன் கذبتم, அல்லாஹ் உலகத்தில் அனுப்பின உண்மையாளர்கள் நபிமார்கள் இவர்களை பொய்யர்கள் என்று சொல்லுவார். ஆறாவது கெட்ட குணம் என்ன தெரியுமா? நபிமார்களை கொலையும் செய்வார். வரலாற்றுல பலஸ்தீன்ல ஒரு கல் ஒன்று இருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கல்லு, அந்த பாறாங்கல்ல காட்டி சொல்றாங்க, அந்த கல்லுக்கு மேல மாத்திரம் யூதர்கள் 70 நபிமார்களுடைய கழுத்தை வெட்டி இருக்க. 70 நபிமாரையும் கொலை செஞ்சு போட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லறுத்தவன் எப்படி போவானோ அதை போல போவான். சப்ஜெக்டே இல்லை. நபிமாரே சப்ஜெக்ட் இல்லாம கொண்டவனுக்கு இந்த கஸால் இருக்கிற முஸ்லிம்களை கொள்றது பெரிய விஷயம். மனிதாபிமானம் இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன், இரக்க சிந்தனை, கல்வில ஈரம் இல்லாதவன். அதான் அல்லாஹ் சொல்றான், ஏழாவது கெட்ட குணம் கடினமான உள்ளம், கல் நெஞ்சம். அல்லாஹ் சொல்றான், சும்ம கஸத் குலூபுகும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அல்லாஹ் சொல்றான், யூதர்களே உங்களுடைய கல்புகள் கல்லை விட மோசமானது. இவனை நாங்க பின்பற்றேலுமா சகோதரர்களே? அவன் ப்ரொடக்டுகள், அவனை போல முடிவெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா முடி வளர்த்து காட்டி இருக்கிறான், எவ்வளவு அழகா முடிவெட்டி காட்டி இருக்கிறான். நாங்க யூதனை போல முடிவெட்டோம். அல்லாஹ் சொல்றான், எட்டாவது கெட்ட குணம் மோசடி. ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும், உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கையை முறிப்பார்கள். ஒன்பதாவது அல்லாஹ் சொல்றான், நிஃபாக், முனாஃபிக்தனம், நடிகன். யூதர்கள் யார்? நடிகர்கள். வைதா ஜாஊகும் காலூ ஆமன்னா, எங்கள்கிட்ட வந்தா நல்லவனை போல நடிப்பான். முஸ்லிம்களை கண்டா ஈமான்தாரி மாறி நடிப்பானாம். வகத் தகலூ பில் குஃப்ர், அல்லாஹ் சொல்றான், ஆனா ஈமான்தாரி அல்ல அவன், ஏமாந்திராது, அவன் ஆகப்பெரிய இறை நிராகரிப்பாளன். அல்லாஹ் சொல்றான், 10வது கெட்ட குணம்